வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக அசாம் மாநிலத்திற்கு நாளை செல்கிறார். அசாமில் பல்வேறு புதிய நலத்திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் அவர் முடிவுற்ற 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அந்தியோதயா குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு சர்க்கரை மானியத்தை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் வியாழனன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. இடைக்கால பட்ஜெட் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் விரோதமானது என அகில இந்திய விவசாயிகள் சங்கம் கடுமையாக விமர்சித்துள்ளது. வரும் 16ஆம் தேதி பட்ஜெட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தவும் விவசாய அமைப்புகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், இந்த பட்ஜெட் எளிய மக்கள், பெண்களுக்கானது என்றும் உள்கட்டமைப்புக்கு ஒதுக்கிய தொகை வேகமான வளர்ச்சி, அதிக வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் எனவும் கூறினார். இடைக்கால பட்ஜெட் மக்களை சிக்க வைக்கும் நிதி வளை மட்டுமே என இமாச்சல பிரதேச முதலமைச்சர் சுக்வேந்தர் சிங் சுகு கருத்து தெரிவித்துள்ளார். இடைக்கால பட்ஜெட் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை எனவும் அவர் கூறினார். பட்ஜெட்டில் தென்னிந்திய வளர்ச்சிக்கான நிதிகளை பறித்து வட இந்தியாவை வளர்க்க மத்திய அரசு பயன்படுத்துவதாக கர்நாடக காங்கிரஸ் எம்பி டி.கே. சுரேஷ்குமார் கடுமையாக சாடியுள்ளார். தென்னிந்தியாவை தனி நாடாக்க வேண்டும் என்ற நிலைக்கு நம்மை தள்ளிவிடுவார்கள் என்றும் கூறினார். வளர்ச்சிக்கான எந்த அக்கறையும் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட இல்லா நிலை பட்ஜெட் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழர்களின் நலனை முழுமையாக புறக்கணித்து நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தயாரித்துள்ளதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். வருமான வரி செலுத்துவோர் ஜூன் மாத இறுதிக்கு மேல் கணக்கை தாக்கல் செய்தால் புதிய முறையில்தான் தாக்கல் செய்ய முடியும் என அகில இந்திய வரி செலுத்துவோர் சங்க செயலாளர் அபிஷேக் முரளி தெரிவித்துள்ளார். புதிய விதி இடைக்கால பட்ஜெட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வரை ரயில்வே துறை புறக்கணிக்கப்பட்டு வந்ததாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இடைக்கால பட்ஜெட் குறித்து பேட்டியளித்த அவர், பிரதமர் மோடி இந்த 10 ஆண்டுகளில் ரயில்வே துறையில் அதிக கவனம் செலுத்தி பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். ஜார்க்கண்ட் மாநில ஆளுநரின் அழைப்பை ஏற்று இன்று அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக சம்பாய் சோரன் இன்று பதவியேற்க உள்ளார். அடுத்த 10 நாட்களுக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமலாக்கத்துறை கைது நடவடிக்கையை எதிர்த்து ஹேமந்த் சோரன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் மற்றும் நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா உள்ளிட்டோர் அடங்கிய அமர்வு விசாரணை நடத்துகிறது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக முக்கிய குற்றவாளியான சயானிடம் கோவையில் சிபிசிஐடி போலீசார் 8 மணி நேரமாக விசாரணை நடத்தினர். சம்பவம் குறித்து சயான் தனக்கு தெரிந்த விவரங்களை மலையாள மொழியில் சுமார் 31 பக்கங்களில் எழுத்துப்பூர்வமாக வாக்குமூலமாக வழங்கியுள்ளார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளதாக கூறி தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளை மாதவரத்தில் இருந்து இயக்க அனுமதி அளிக்க வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசை நீதிமன்றம் பாராட்டியுள்ளது. ஜனவரி மாதத்திற்கான 3 பயணிகளை வெற்றியாளர்களாக கணினி குலுக்கல் முறையில் போக்குவரத்து துறை அமைச்சர் தேர்வு செய்தார். சாதாரண நாட்களில் ஆன்லைனில் முன்பதிவு செய்து பயணிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் ரூபாய் 10,000 வழங்கும் திட்டம் கடந்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தை விட 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அதிகமான பயணிகள் மெட்ரோ ரயிலில் பயணித்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ரயில் நிலையங்களை பராமரிக்க ஒத்துழைப்பு நல்கி வரும் அனைத்து பயணிகளுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ராமேஸ்வரம் காசி ஆன்மீக முதற்கட்ட பயணத்தில் பங்கேற்கும் பக்தர்களை அமைச்சர் PK சேகர்பாபு கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 300 பக்தர்கள் 5 கட்டங்களாக இந்த ஆண்டு அழைத்து செல்லப்படுவதாக தெரிவித்தார். பத்து 12ஆம் வகுப்பு பாடங்கள் மற்றும் தேர்வு முறைகளில் மாற்றங்கள் கொண்டுவர CBSE திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10, 11, 12ஆம் வகுப்பில் கூடுதல் பாடங்களை சேர்க்கவும் தேர்வு முறையில் மாற்றங்கள் செய்யவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஓட்டுநரின் வங்கிக் கணக்கில் 9,000 கோடி ரூபாய் மாற்றப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டார்களா என விசாரணை நடத்த ரிசர்வ் வங்கி ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. வீர வசுந்தராயர் மண்டபம் புனரமைப்பு பணி எப்போது முடியும் என்பது குறித்து அரசு தரப்பில் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தீ விபத்தில் சேதமடைந்த வீர வசுந்தராயர் மண்டபத்தை புனரமைக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. பெங்களூருவில் மெட்ரோ ரயில்களில் பயணிக்கும் பெண் பயணிகளை தொந்தரவு செய்தால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஞானவாபி மசூதியில் சீல் வைக்கப்பட்ட பகுதியில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு பூஜைகள் தொடங்கப்பட்டுள்ளன. காசி விஸ்வநாதர் கோவில் அறக்கட்டளையால் தேர்வு செய்யப்பட்ட பூசாரி ஒருவர் ஞானவாபி மசூதி வளாகத்தில் வழிபாடு நடத்தினார். சண்டிகர் மேயர் தேர்தல் முறைகேட்டை கண்டித்து டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதால் போலீசார் உட்பட துணை ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். போராட்டத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானும் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் மனாலியில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் நகரம் முழுவதும் வெண்ணிற ஆடை போர்த்தியது போல் பனி படர்ந்துள்ளது. இதனால் பல்வேறு மாநிலங்களில் இருந்து மனாலிக்கு சுற்றுலா சென்ற பெரும்பாலான மக்கள் விடுதிகளிலேயே முடங்கியுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தின் லாகோல் ஸ்பிட்டி பகுதியில் கடும் பனிப்பொழிவு காரணமாக அடர்ந்த பனிப்போர்வையால் மூடப்பட்டுள்ளது. இதனால் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கில்லர் நகரிலும் அடர்ந்த பனிப்பொழிவு காணப்பட்டது. ராமரை வணங்குவோர் எல்லாம் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் அருகே புளியம்பாடி கிராமத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். திருவாரூர் திருவிக அரசினர் கலைக்கல்லூரி முதல்வர் கீதா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களின் போராட்டம் காரணமாக கல்லூரி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே விளாம்பட்டி பிரதான சாலையில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஊராம்பட்டி வழியாக விளாம்பட்டி கண்மாய்க்கு நீர்வரத்து அதிகரித்த நிலையில் அதிலிருந்து வெளியேறும் நீர் ஊருக்குள் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நாகை அருகே திருமருகல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்கு வந்த பெண்ணின் உறவினர்கள் இரவு நேர செவிலியருடன் மோதிய வீடியோ வெளியாகியுள்ளது. மருத்துவமனையில் மருத்துவர் இல்லை என இரவு நேர செவிலியர் கூறியதால் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. சென்னை அடுத்த ஆவடியில் பேருந்து நிலையத்தில் ஓட்டுநர் நடத்துனர் முகத்தில் பைக் சாவி கொண்டு தாக்கிய தனியார் சட்டக்கல்லூரி மாணவரை போலீசார் கைது செய்தனர். காதலியுடன் பேசிக் கொண்டிருந்ததை ஓட்டுநர் கண்டித்ததால் சட்டக்கல்லூரி மாணவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அறநிலையத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு உள்ளூர் மக்களை விட வெளியூர் நபர்களுக்கு அதிக அளவில் நுழைவுச் சீட்டுகளை விநியோகித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. சிவகங்கை மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் நடைபெறும் பால் விற்பனையை ஆட்சியர் ஆஷா அஜித் ஆய்வு செய்தார். மானாமதுரையில் ஆய்வு செய்த ஆட்சியர் பயணிகளுக்கு 1,44,00,000 ரூபாய் செலவில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்.
திருப்பத்தூர் அருகே தங்கள் விளைநிலத்தில் விளையும் நெல்மணிகளை பெற்றோர் ஆணைக்கிணங்க முதியோர் இல்லத்திற்கு தானமாக வழங்குவதாக இரட்டை சகோதரர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் சகோதரர்கள் ராமு, லட்சுமணன் ஆகியோருக்கு மக்கள் மத்தியில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. சென்னை வடபழனியில் சட்டவிரோதமாக கேரளா லாட்டரி சீட்டு விற்பனை நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்யும் காவல்துறையினர் 1 மணி நேரத்தில் விடுவிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னை வளசரவாக்கத்தில் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி செவிலியரை ஏமாற்றியதாக காவலர் கைது செய்யப்பட்டார். வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் முதல் நிலை காவலராக பணிபுரிந்து வரும் தம்பிதுரை என்பவர் மீது செவிலியர் ஒருவர் புகார் அளித்திருந்தார். அதிமுக திட்டங்களுக்கு லேபிள் ஒட்டும் ரிமோட் அரசாக திமுக அரசு உள்ளது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். திருவள்ளூரில் கட்சி நிர்வாகி திருமண நிகழ்வில் பங்கேற்ற அவர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி காவல் நிலையத்தில் திமுக பிரமுகர் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டதாக பெண் ஒருவர் வெளியிட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திட்டுவிளையைச் சேர்ந்த திமுக பிரமுகர் ஆஸ்டின் பெனட்டுக்கு உடந்தையாக உதவி ஆய்வாளர்கள் செயல்படுவதாக புகார் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் மக்கள் தேச கட்சி மாவட்ட செயலாளர் கொலை வழக்கில் தொடர்புடைய 5 பேர் ஆம்பூர் ஒருங்கிணைந்த குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இளவரசன் என்பவரை கொலை செய்ததற்கு பழிக்கு பழியாக விவேகானந்தனை கொலை செய்ததாக கைதானவர்கள் நீதிபதியிடம் வாக்குமூலம் அளித்தனர். மயிலாடுதுறையில் அடகு வைத்த நகையை திருப்பித் தராமல் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் அலைக்கழித்து வருவதாக விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கஞ்சா நகரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் அடகு வைத்த நகைகள் மாயமானதால் வங்கி செயலாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சென்னையை அடுத்த பூவிருந்தவள்ளியில் புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கும் வகையில் புதிய முயற்சியாக திருமணத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் அறிவு சார்ந்த புத்தகங்களை மணமக்கள் வழங்கினர். மேலும் வந்திருந்த விருந்தினர்களின் வயதிற்கு ஏற்ப பல்வேறு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. சென்னையை அடுத்த கண்ணகி நகரில் உள்ள 20 அங்கன்வாடி மையங்களில் 10க்கும் மேற்பட்டவை மோசமான நிலையில் இருப்பதாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். குழந்தைகளை அனுப்பவே தயங்கும் பெற்றோர்கள் கட்டடங்களை சீரமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி அருகே சிலம்பம் கற்றுக் கொடுக்கும் அரங்கத்திற்கு வந்த பிரான்ஸ் நாட்டினருக்கு சிலம்ப ஆசான் சண்முக சுந்தரம் சிலம்பம் பயிற்சி அளித்தார். நெடுங்கம்பு, நடுக்கம்பு மற்றும் ரங்கராட்டினத்தை சுற்றி சிலம்ப ஆசான் பயிற்சி அளித்தார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ நன்னிலத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆய்வு செய்தார். அப்போது அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகளின் எடையை சோதித்து பார்த்து அறிவுரை கூறினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே 1 மாதத்திற்கு முன்பு புதிதாக கட்டப்பட்டு திறக்கப்பட்ட அரசு தொடக்கப் பள்ளியில் மேற்கூரையில் சிமெண்ட் கலவை பெயர்ந்து விழுந்தது. பள்ளி தொடங்குவதற்கு முன்பாக பெயர்ந்து விழுந்ததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் செங்குறிச்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஆட்சியர் ஸ்ரவன்குமார் மாணவர்களுடன் அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டார். பள்ளிக்கு தேவையான கட்டிடங்கள், குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே முந்திரி கம்பெனியின் பூட்டை உடைத்து 1,25,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர். சித்திரை சாவடி பகுதியில் சதீஷ் என்பவரது கடையின் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் மதுபோதை தகராறில் உருட்டுக்கட்டையால் தாக்குதலுக்கு ஆளான நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தமிழ்வாணன் என்பவர் பலியானதை அடுத்து அவரை தாக்கியதாக கைது செய்யப்பட்ட கணேசன் சிறையில் உள்ள நிலையில் வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது. திருச்சியில் சட்டவிரோதமாக ஏர் பிஸ்டல் உள்ளிட்ட ஆயுதங்கள் வைத்திருந்த 2 போலீசார் கைது செய்தனர். லேத்பட்டரை வைத்துள்ள குமரன் நகரைச் சேர்ந்த அப்துல் ஹமீத் என்பவரை கைது செய்த போலீசார் ஏர் பிஸ்டல், பட்டாக்கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கும்பகோணத்தில் மாநகராட்சி நிர்வாகம் தரைக்கடைகளை அளக்க வந்தபோது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தரைக்கடைகளுக்கு நாள் ஒன்றுக்கு 60 ரூபாய்க்கு மேல் வாடகை வசூலிக்க கூடாது என்றும் வலியுறுத்தினர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஏல சீட்டு நடத்தி 8 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். வாடிக்கையாளர்கள் மாவட்ட பொருளாதார குற்றவியல் போலீசாரிடம் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வங்கியில் கடனை முழுமையாக செலுத்திய பிறகும் நிலப்பத்திரங்களை தர மறுப்பதாக வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயி புகார் அளித்தார். விளாத்திக்குளம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கிளையில் 3 ஆண்டுகளாக பத்திரங்களை தரவில்லை என கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் KR அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே 10 நாட்களாக மூடப்படாமல் இருந்த பள்ளம் நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியால் மூடப்பட்டது. திறந்த நிலையில் இருந்த பள்ளத்தால் விபத்து அபாயம் இருப்பதாக செய்தி வெளியானதை அடுத்து பள்ளம் சரி செய்யப்பட்டது. தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்த கைதி தப்பியோடியதை அடுத்து அவரை போலீசார் தேடி வருகின்றனர். சிறுவனை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு அழைத்து வந்தபோது தப்பி ஓடினார். தென்காசி மாவட்டம் சுமைத்தீர்த்தபுரம் ஊராட்சி குறிஞ்சி நகரில் தனியார் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆதரவாக மின்மாற்றி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். தங்கள் பகுதிக்கு குடிநீர் வந்து 1 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டதாக குற்றம் சாட்டினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனை, ரேஷன் கடைகள் உள்ளிட்ட இடங்களுக்கு அதிகாரிகளுடன் சென்று மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் ஆய்வு நடத்தினார். புதுக்கோட்டை அருகே காரில் சென்றவர்களை வழிமறித்து அரிவாளால் தாக்கி பணம், நகைகளை திருடியதாக 5 பேரை போலீசார் கைது செய்தனர். வழிப்பறியில் ஈடுபட்டதாக 5 பேரை கைது செய்த போலீசார் 2 பேரை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனத்தை 3 இளைஞர்கள் திருடிச் சென்ற CCTV காட்சி வெளியாகியுள்ளது. மணிகண்டன் என்பவரின் 2 சக்கர வாகனத்தை நைசாக தள்ளிச் சென்ற நபர்களை CCTV பதிவை கொண்டு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜக அரசை வீழ்த்த வேண்டும் என மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில தலைவர் தமிமுன் அன்சாரி கேட்டுக்கொண்டார். உத்தமபாளையத்தில் உள்ள அதாயி முஸ்லிம் கல்லூரியில் பேசிய அவர், மத நல்லிணக்கத்தை பேணும் தமிழகத்தில் பாஜகவுக்கு இடமில்லை என்றார். 2050ஆம் ஆண்டுக்குள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 35 மில்லியனுக்கும் அதிகமாக உயரும் என உலக சுகாதார மையம் எச்சரித்துள்ளது. இது தற்போதைய பாதிப்பை காட்டிலும் 77% அதிகமாகும். புகையிலை, ஆல்கஹால், உடல் பருமன் ஆகியவை முக்கிய காரணிகள் என்றும் கூறியுள்ளது. இந்திய அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இருந்து இங்கிலாந்து அணியின் இடதுகை சுழற்பந்து வீச்சாளர் ஜேக்ரீச் காயம் காரணமாக விலகியுள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற முதல் போட்டியின் போது அவருக்கு கால் மூட்டில் காயம் ஏற்பட்டது. விராட் கோலி தன் மகனை போன்றவர் என சேத்தன் சர்மா தெரிவித்துள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு நடந்த ரகசிய ஆபரேஷனில் விராட் கோலி உட்பட இந்திய கிரிக்கெட் வாரியம் குறித்து சேத்தன் சர்மா சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார். சுப்மன் கில், ஸ்ரேயாஸ் ஐயர் போன்ற இளம் பேட்ஸ்மேன்கள் விரைவில் டெஸ்ட் போட்டியில் ரன் குவிக்க தொடங்கிவிடுவார்கள் என இந்திய அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் விக்ரம் ரத்தோர் தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிச்சயம் இது நடக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு IPLன் CSKவின் வெற்றிக்கு பிறகு தோனியுடன் நடந்த சுவாரஸ்யமான உரையாடலை தீக்ஷனா பகிர்ந்துள்ளார். அதில் தன்னை கட்டியணைத்து அடுத்த முறை உனக்கு பந்து வீச்சு கிடையாது, பேட்டிங் மற்றும் ஃபீல்டிங் மட்டுமே என கூறியதாக தெரிவித்துள்ளார். சாலையில் தனது பெயர் பொறித்த ஜெர்சி அணிந்து சென்ற ரசிகரிடம் காரை நிறுத்தி வழி கேட்பது போல சச்சின் டெண்டுல்கர் கலந்துரையாடினார். சாலையில் 2 சக்கர வாகனத்தில் சச்சின் பெயர் பொறித்து ஜெர்சி அணிந்து சென்ற நபரிடம் வழி கேட்டு அவரை சச்சின் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தெலுங்கு நடிகை ஜெயலலிதா தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். கோவிலுக்கு வெளியே வந்த அவரிடம் பலரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.
தனது கணவர் முனிஸ் ராஜாவை பிரிந்துவிட்டதாக நடிகர் ராஜ்கிரனின் மகள் ஜீனத் பிரியா அதிர்ச்சி வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் திருமணத்திற்கு பிறகு என் அப்பாவை நிறைய கஷ்டப்படுத்தி விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா என அவர் பேசியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பல்பாக்கி பகுதியில் உள்ள ஸ்ரீ ஓங்காளியம்மன் கோவில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதுபோல குப்பூரில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவில் தேரோட்ட நிகழ்ச்சியும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 5,39,72,368 ரூபாய் கிடைத்துள்ளது. உண்டியல்கள் திறக்கப்பட்டு 2 நாட்களாக எண்ணப்பட்ட நிலையில் 680 கிராம் தங்கம், 25 கிலோ வெள்ளியும் காணிக்கை கிடைத்துள்ளது. தஞ்சாவூரில் அமைந்துள்ள கார்மல் குழந்தை இயேசு திருத்தலத்தில் தேர் பவனி கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் குழந்தை இயேசுவின் சொரூபம் வைக்கப்பட்டு பல்வேறு முக்கிய வீதிகளின் வழியாக பவனியாக எடுத்துச் செல்லப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு 108 கலச பூஜைகள் மற்றும் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சவுந்தரராஜ பெருமாள் 3 தேவியருடன் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கையாக 81,35,000 ரூபாய் கிடைத்துள்ளது. மேலும் 70 கிராம் தங்கம், 276 கிராம் வெள்ளி பொருட்களும் உண்டியல் காணிக்கையாக கிடைக்கப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் செவ்வாய் உற்சவத்தை முன்னிட்டு சகோபுரத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளினார். தருமபுர ஆதீன கட்டளை தம்புரான் சாமிகள் தேரை வடம் பிடித்து இழுக்க தொடர்ந்து திரளான பக்தர்கள் சகோபுரத்தை வடம் பிடித்து இழுத்தனர். மெர்சிடஸ் பென்ஸ் இந்திய நிறுவனம் தனது AMG GLE 53 கூப் ஃபேஸ்லிஃப்ட் மாடலை இந்திய சந்தையில் அறிமுகம் செய்தது. புதிய AMG GLE 53 கூப் மாடலின் விலை 1,85,00,000 ரூபாய் என எக்ஸ் ஷோரூமில் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.